ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ரக்ஷோட ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் எடுக்கும்போதே ரக்ஷோ கண்ணை மூடிக்கிட்டாங்க, மூஞ்ச மூடிக்கிட்டாங்க, வெக்கமாக இருக்குதாம்மா. ஸோ நீங்கள்லாம் கேட்ட மாதிரி பாப்பாவோட ரெகுலர் ஜடை என்னென்னு பார்த்துடலாமா. நான் வந்துட்டு நல்லா தலை வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, தலை குளிச்சிருந்தாங்க, ஆயில் வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடி கொஞ்சமாக முடி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பின்னு 2 போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா அப்படியே பண்ணோன்னா முடி வெடிக்கும். முடி வெடிக்கும் போது குழந்தைங்களுக்கு நல்லா இல்லாமல் போயிடும் தலை சீவனா. ஸோ அதனால் வந்துட்டு 2 பின்னை குத்திட்டு லெஃப்ட்டில் இருந்துட்டு கொஞ்சம் முடியும், ரைட்டில் இருந்துட்டு கொஞ்சம் முடியும் எடுத்துகிட்டு பின்னு குத்தி இருக்கிற இடத்துலேருந்து சென்டர்லேருந்து நான் முடி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைட்டில் இருக்க முடி லெஃப்ட்லேயும், லெஃப்ட்டில் இருக்க முடி ரைட்டுக்கும் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரைட்டில் இருந்துட்டு கொஞ்சம் முடி எடுத்துட்டோன்னா நமக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும். இப்போ லெஃப்ட் சைடில் இருந்துட்டு கொஞ்சம் முடி எடுத்துக்கலாம், விரல்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், வெடிப்பு இல்லாமல் இருக்குங்கிறதுனால நான் சீப்போட அதாவது கடைசி பகுதியை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கையிலேயே எடுத்துக்கிட்டேன். ஆள்காட்டி விரலை விட்டு எடுத்தோன்னே கரெக்டாக வரும். இந்த மாதிரி நமக்கு எங்கேயுமே வெடிப்பு இருக்காது, மண்டை தெரியாது, நல்லாயிருக்கும். தலை வந்துட்டு இப்படி பின்னிட்டு லாஸ்ட்டாக இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வந்து ரோல் பண்ண மாதிரி அடிமுடி மட்டும் கடைசியாக பண்ணோம் அப்படின்னா எங்கேயுமே நமக்கு தூக்கிட்டு இருக்காது, ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தங்கம் வந்துட்டு ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க, நானும் இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்னு அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு. கீழே வந்துட்டு நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நான் கருப்பு கலரில் லப்பர் பேண்ட் போட்டு விடுறேன். போட்டு விட்டுட்டு நல்லா முடியை சீவிட்டு பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் ஹேர் ஸ்டைலு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் டெய்லி நான் ரக்ஷுக்கு வந்துட்டு சீவி விடுவேன். இப்படி தான் டெய்லியும் அவன் காலேஜுக்கு போட்டு போவான். ஒரு சில நாள் தான் ஃப்ரீ ஹேர், ஒரு சில நாள் தான் போனி டைல் போட்டு போவான். இப்போ நம்ம வீட்டு செடியில் ரோஸ் ஒன்று பூத்துருந்துச்சு, அதுவும் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் ரோஸ் வந்து ஊக்கில் வைக்கிறீங்கன்ட்டு. ரோஸோட அடிப்பகுதியில் வந்துட்டு நம்ம ஊக்கு சென்டர் பகுதியில் குத்திக்கலாம். குத்திட்டு அப்படியே முடியை எடுத்து வச்சிட்டோன்னா ரோஸு உட்காந்துரும். இப்போ ஹேர் ஸ்டைலில் ரோஸ் வைக்கிறது